मध्यमाम् लक्ष्मी वल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கிருஷ்ணானுபவத்தை மிகவும் விரிவாக செய்தவரான பெரியாழ்வார் தொடர்ந்து மற்ற அவதாரங்களையும் அனுபவித்து வந்தார். பிறகு எம்பெருமானுடைய அர்ச்சாவதார அனுபவங்களை செய்ய வேணும் என்று தொடங்கி திருமாலிருஞ்சோலை என்கின்ற திவிதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை குறித்து இரண்டு திருவாய்மொழிகள், இரண்டு திருமொழிகள், அதாவது இரண்டு பதிகங்கள் அருளி செய்தார். அதே போல திருக்கோட்டியூர் என்கின்ற திவிதேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான், அவனை பற்றி ஒரு திருமொழியும் அருளி செய்தார். முக்கியமாக திருக்கோட்டியூர் என்கின்ற திவ்யதேசத்திற்காக அருளி செய்த அந்த திருமொழியிலே அந்த திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய வைபவத்தை மிகவும் அற்புதமாக அனுபவித்தார். நாவகாரியம் சொல்லிலாதவர் நாடொரும் விருந்தோம்புவார் என்று திருக்கோட்டியூரிலே எழுந்தருளி இருப்பவர்கள் மிகவும் பாகவத கைங்கரியங்களிலே ஊறினவர்கள், பகவத் கைங்கரியத்திலேயே ஊன்றினவர்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி அருளி செய்தார். அப்படி அருளி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த திருக்கோட்டியூரிலே இருக்கின்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுடைய பெருமையை சொல்லும் முகமாக அந்த கிரமத்திலே சொல்லுகின்ற பொழுது பெரியாழ்வார் கேசவா புருடோத்தமா என்றும் கேழலாகிய கேடிலி என்றும் கேசவா புருடோத்தமா கிளர்சோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்பதாக பெரியாழ்வார் என்ன சொன்னார்? அப்படிப்பட்ட பாகவதர்கள் என்னை விற்கவும் பெறுவார்கள். எம்பெருமானுடைய திருநாமத்தை யார் யார் சொல்லுகிறார்களோ என்று அந்த திருநாமத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது கேசவா புருடோத்தமா கிளர்சோதியாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் என்று அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை பேசுகின்ற அடியவர்கள் அவர்கள்தான் எனக்கு தலைவர்கள், அவர்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்கள் என்று எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகின்ற பாகவதர்கள் அவர்களை கொண்டாடி அருளி செய்தார் அந்த திருக்கோட்டியூர் திருமொழியிலே. அடுத்தபடியாக இப்பொழுது 4ஆம் பத்து 5ஆம் திருமொழி நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த கேசவா புருடோத்தமா என்று சொல்லுபவர்கள் என்ற அந்த திருநாமத்தை சொல்லுபவர்களை சொன்ன பெரியாழ்வார் அடுத்தபடியாக இந்த திருமொழியிலே என்ன சொல்லுகிறார் என்னால், அப்படி சொல்லாமல் வீணே காலம் கழித்தால், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லாமல் நாம் வீணே காலம் கழித்தால் நம்முடைய மரண தருவாயிலே நாம் மிகவும் துன்பப்பட வேண்டி இருக்கும். அது மட்டுமல்லாமல் யமனுடைய தண்டனையிலே அகப்பட்டு அதற்கு மேலே நமக்கு கொடிய வேதனைகள் எல்லாம் உண்டாகும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் உண்டாகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மரண தருவாய் நமக்கு வருவதற்கு முன்னமே கூட அந்த பகவானுடைய நாமங்களை நாம் நெஞ்சினாலே நினைக்க வேண்டும் என்று இதற்காகவே ஒரு 10 பாசுரங்கள் அருளி செய்கின்றார். கீழே கேசவா புருடோத்தமா கிளர்சோதியாய் குரலாவென்று பேசுவார்கள் என்று அந்த பாகவதர்களை சொன்னவர் இத்திருவாய்மொழி, அதாவது அடுத்தபடியாக இந்த 4ஆம் பத்து 5ஆம் திருமொழியிலே கேசவா புருடோத்தமா கிளர்சோதியாய் குரலாவென்று பேசுவார். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய வைபவம் வாயாலே வர்ணிக்க முடியாது என்றே அவர்களை கொண்டாடுகின்றார். இப்படி அருளி செய்கின்ற இந்த 10 பாசுரங்களிலே பெரும்பாலும் முன் 2 அடிகளிலே ஒருத்தன் தன்னுடைய மரண தருவாயிலே எப்படியெல்லாம் துன்பப்படுகிறான் என்பதை சொல்லி, அப்படிப்பட்ட நிலைமையை அடைவதற்கு முன்னமே எம்பெருமானை நெஞ்சிலே சிந்தித்து விட்டீர்களானால் உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை என்று பின்னடிகளிலே தெரிவிப்பது போல பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதிலும் பாசுரங்களிலே அந்த சாகன் தருவாயிலே ஒருத்தனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அந்த நிலையை அப்படியே கண்ணாலே காண்பது போல வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். அதிலே முதல் பாசுரத்திலே நாம் சாகன் தருவாயிலே
உறவினர்கள் எல்லாம் வந்து சுற்றி அப்படி நின்று கொண்டிருப்பார்களாம். அவர்களை பற்றியே சொல்லிக் கொண்டு நீ உன்னுடைய பொழுதை கழித்து விடாதே, அப்படியே அவர்களிடத்திலே மிகவும் அன்பு கொண்டு ஈடுபாடு கொண்டு ஏதோ இரண்டொரு வார்த்தைகள் சொல்லிக் கொண்டிருந்தால் அப்படியே பிராணன் போய்விடும். அதற்கு பிறகு பகவானை நினைப்பதற்கு அவகாசம் இல்லாமல் போய்விடும். ஆயினாலே அப்படி அவர்களை நினைக்காமல் பகவானை நினைப்பவர்களுடைய பெருமை இருக்கிறதே, அது வாயாலே வர்ணிக்க முடியாது என்கிறார் முதல் பாசுரத்தில். அன்னையத்தனன் புத்திரர் பூமி பாகவார் குணலால் என்ன மயங்கி மாறும் எல்லை கண் வாய் திறவாதே மரண தருவாய். அவன் படுக்கையிலே ஒருத்தன் படுத்துக் கொண்டிருக்கிற சமயத்திலே அவனுக்கு அவனுடைய மனமெல்லாம் எங்கே செல்லுகிறது என்னால் சொல்லுகிறார் பாருங்கள் பாசுரத்திலே. ஆசைவாய் சென்ற சிந்தையராகி, ஆசையினுடைய வழியிலே சென்ற மனசை உடையவர்கள். இவர்களுடைய ஆசையெல்லாம் யாரிடத்துல இருக்கிறது என்னால் அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவாறு குழலாள் என்று அன்னை என்னால் தாயார், அத்தன் என்னால் தகப்பனார், என் புத்திரர் என்ன பிள்ளைகள், அதற்கு மேலே பூமி என்னால் இவன் சேர்த்து வைத்த சொத்து ஐஸ்வர்யம் முதலானவை, அதற்கு மேலே வாசவார் குழலாள் என்னால் அவள் மிகவும் அழகிய கூந்தலை உடையவளான அந்த மனைவியாம். அதாவது இவர்கள் இத்தனை பேரையும் மறந்தாலும் கூட மறக்காதவள் யார் என்னால் அந்த மனைவி. என்ன அவளுடைய அழகிலே என்றோ உடல் அழகிலே என்றோ இவன் ஈடுபட்டு கிடக்கிறான். இப்படி மாளும் வெள்ளைக்கண் இப்படியெல்லாம் ஈடுபட்டு வாய் திறவாதே, வாயை திறவாமல் என்னால் இப்படி எல்லாரும் உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இவர்களை பற்றித்தான் மரண தருவாயிலே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி நினையாமல் சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டா அப்படி மரண தருவாயிலே பகவானுடைய நாமங்களை நினைக்கிறார்கள். கேசவா புருடோத்தமா என்னும் கேழலாகிய கேடிலி என்னும் கேசவா என்னால் அந்த கேசவன் அதாவது சுருண்ட கேசத்தை உடையவன் என்று ஒரு பொருள், அல்லது நம்முடைய விரோதிகளை எல்லாம் அழிப்பவன். கேசி என்ற ஒரு விரோதி அசுரனை அழித்தது போல நம்முடைய விரோதிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, கேசவன் என்னால் பிரமனுக்கும் உருத்திரனுக்கும் தலைவன் என்றும் அந்த கேசவன் என்கிற நாமத்திற்கு பொருள். இப்படி அவனுடைய பரத்துவம் என்ன, அவனுடைய சௌலபியம் என்ன, அவனுடைய விரோதி நிரசன சீலம் என்ன, இதற்கெல்லாம் வாச்சகமாயிருக்கக்கூடிய அந்த கேசவா என்கிற திருநாமம். அது மட்டுமல்ல, கேழலாகிய கேடிலி, கேழல் என்னால் வராகம், அவன்தான் நம்மையெல்லாம் காப்பதற்காக இதற்கு கீழ்ப்பட்ட ஒரு ஜந்து இல்லை என்று சொல்லும்படியான ஒரு ஜந்து அது, அதாவது ஒரு பன்றி. அந்த பன்றியினுடைய உருவத்தையும் அவன் எடுத்துக்கொண்டான் அல்லவா, அதைத்தான் சொல்லுகிறார் கேழலாகிய கேடிலி என்றும். அப்படி ஆன பொழுதும் அவன் கேடிலி என்றால் எந்தவித தோஷமும் இல்லாதவன், தன்னுடைய சௌலபியத்தாலே தன்னுடைய இச்சையினாலே அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டபடியினாலே என்று அவனை நாம் கொண்டாடினால் அப்படி பேசுவார் அவர் எய்தும் பெருமை. அப்படிப்பட்ட பாகவதர்கள் எய்தக்கூடிய பெருமை அது பேசுவான் குகில். நாம் பேச தொடங்கினோம் என்னால் அது நம்பரம் அன்று, நம்முடைய சக்திக்கு அப்பால் பட்டது, நம்முடைய சக்திக்கு உட்பட்டது அன்று என்று சொல்லுகின்றார். மாளும் எல்லைக்கண் யாருடைய பெயரையோ சொல்லாமல் அவன் பகவானுடைய பெயரை சொன்னானால் அவன் பெறுகின்ற பேரு நம்மாலே அளவிட்டு சொல்லும்படியாக இருக்கிறதோ அன்று 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 என்கின்றார் இந்த முதல் பாசுரத்திலே. அடுத்தபடியாக இரண்டாம் பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த நாமத்தை சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் அந்த மரண தருவாயிலே கைகளையும் கூப்பி நாம் அப்படி எம்பெருமானை வணங்கி விட்டோமானால் நமக்கு பரமபதம் நிச்சயம் என்கிறார் இரண்டாவது பாசுரத்தில். செத்தலேறி குழம்பிருந்தெங்கும் ஈனாரை கொண்டு மயங்கி எல்லை வாய்க்கென்று சேர்வரன் முன்னம் கைகளை கோப்பி கோயினால் விண்ணை எச்சிலை கண்டம் உடகுடம் போகப்பட்டான். கடைசி காலத்துல என்ன ஏற்படுகிறது பாருங்கள். ஷீயினால் செறிந்தேறி என்னால் உடம்பெல்லாம் ரணங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து ஷீ பெருகுகின்றதாம். அதிலே செற்றலேறி குழம்பிருந்து என்று ஈக்கள் எல்லாம் முட்டையை இட்டு அப்படியே குழம்பாக இருக்கின்றதாம்.
அதற்கு மேலே எங்கும் ஈயின அலரிப்புண்டு என்று இந்த ரணங்களின் வாய்களிலே அந்த ஈயானு வந்து மொய்க்கிறதாம். அப்படி ஈயின அலரிப்புண்டு மயங்கி இப்படியெல்லாம் எல்லை வாய் சென்று சேர்வதன் முன்னம் என்று இவன் போய் சேர வேண்டிய அந்த எல்லை வாய் என்னால் மரணத்தை அடைகிறானே, அப்படி சேர்வதற்கு முன்னாலே என்ன செய்ய வேண்டும்? வாயினால் நமோ நாரணாவென்று வாய் படைத்த பயன். அதற்காக நாம் என்ன சொல்ல வேண்டும்? நமோ நாராயணாயா என்று. நாராயணனுக்கே நான் உரியவன், மற்றொருவனுக்கு நான் உரியவன் அல்லன், மகான என்னுடையவன் அன்று, நான் நாராயணனுடையவன் என்று தன்னை உணர்ந்து கொண்டு வாயினால் நமோ நாரணா என்று சொல்லி மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால், மத்தகத்திலே தன்னுடைய தலைமையிலே அப்படி கைகளை கூப்பி கொண்டு இவன் போயினான் என்றால் இந்த சரீரத்தை விட்டு போனார். அதாவது மாளுமோர் இடத்திலும் வனக்கொடு மாழ்வது பலமே என்றார் நம்மாழ்வார். இவர் மத்தகத்திடை கைகளை கூப்பி போயினால் என்கிறார் பெரியாழ்வார். அப்படி போயினால் என்ன ஆகும் என்றால் இவன் போய் பரமபதத்திற்கு சேர்ந்து விடுகிறானாம். பரமபதத்தை சேர்ந்த பிற்பாடு மறுபடியும் இவனே கூட கொஞ்சம் 2 நாளாவது நான் பூமண்டலத்திற்கு சென்று வருகிறேன், எனக்கு பதிலாக இன்னாரை பிணையாக வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னாலும் கூட உன்னை மறுபடியும் பூமண்டலத்திற்கு அனுப்ப மாட்டார்கள். பிணை கொடுக்கிலும் உன்னை போக விட்டார். பிணை என்னால் ஜாமீன் கொடுத்தல், அதாவது நமக்கு பதிலாக ஒருத்தரை வைத்துவிட்டு நான் வருகிறேன் என்று சொன்னாலும் உன்னை பரமபதத்தில் இருந்து போக விட மாட்டார்கள். பரமபதத்திலேயே நீ நிரந்தரமாக தங்கி இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது அல்லவா, இங்கிருந்து பரமபதத்திற்கு போகிறவன் நஜபுனர் ஆவர்த்ததே என்று தன்னுடைய கர்மமடியாக மறுபடியும் பூமண்டலத்துக்கு வருவதில்லை, அங்கேயே தங்கி விடுகிறான். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் வாயினாலே அந்த நாரணனுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும், கைகளை கூப்ப வேண்டும் என்கிறார். இந்த 2ஆம் பாட்டிலே இன்னும் அனுபவம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.